2016ல விருதி டெக் லேப் ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸ் கம்பெனி ப்ளஸ் ப்ராடக்ட் கம்பெனி. அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு யூனிக் ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன்லி ஃப்ரெஷர்ஸ், 90%க்கு மேலே ஃப்ரெஷர்ஸ் ஒன்லி ரெக்ரூட் பண்ணாங்க. அவங்கள ட்ரெயின் பண்ணி கஸ்டமர் பிளேஸ் காமிச்சாங்க, இல்லைன்னா ப்ராடக்ட்டுக்கு ஒர்க் பண்ண வச்சாங்க. அதில் ஒரு பெரிய சேலஞ்ச் வந்தது, ஃப்ரெஷர்ஸை எஃபெக்டிவாக ட்ரெயின் பண்ணணும். அதுக்கான கோர்ஸ் மெட்டீரியல் டெவலப் பண்ணாங்க, சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க, அதுக்கான கண்ட்ரோலிங் மெக்கானிசம் டெவலப் பண்ணாங்க. அந்த இனிஷியேட்டிவ் பேர் தான் டெக் ஆஷ்ரம். டெக் ஆஷ்ரம்லேருந்து ட்ரெயின் பண்ண ப்ரோக்ராமர்ஸ் கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் வாங்கினாங்க. அது ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்தது. எவ்ரி இயர் டெக் ஆஷ்ரமத்தை அடுத்தடுத்த வருஷனுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. 2023 வரையில் டெக் ஆஷ்ரம் ஒன்லி ஃபார் விஐ டெக் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் இருந்தது. 2024ல் டெக் ஆஷ்ரம் ஒரு தனி அமைப்பாக மாறிச்சு. அதனுடைய புதிய பெயர் சாஃப்ட் டெக் ஆஷ்ரம். இந்த ஆர்கனைசேஷன் இப்போ இன்டர்ன்ஷிப் மற்றும் டெக்னிக்கல் கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் பண்ணுது. அவர் ட்ரைனிங் மெத்தடாலஜி. இந்த ப்ரோக்ராம் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிற மாதிரியோ, காலேஜில் படிக்கிற மாதிரியோ, ஸ்கூலில் படிக்கிற மாதிரியோ இருக்காது. ஒரு கம்பெனியில் எம்ப்ளாய்க்கு கொடுக்குற ட்ரைனிங் போல் இருக்கும். உதாரணமாக, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணிட்டீங்க. அங்கே டெய்லி அட்டண்டன்ஸ் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் லீடர்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எஸ்டிமேஷன் இருக்கும். நீங்கள் ஆக்சுவல் டைமை ரிப்போர்ட் பண்ணணும். டெய்லி 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நீங்கள் ட்ரைனிங்கில் இருப்பீங்க. பீரியாடிக்கலாக பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி கற்றுக்கிறீங்கன்றதை பற்றி ஃபீட்பேக் உங்களுக்கு தருவாங்க. ஸ்டாண்டப் கால் இருக்கும். டெய்லி டைம் ஷீட் என்ட்ரி பண்ணணும். வீக்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். நம்முடைய ட்ரைனிங்கும் கார்ப்பரேட் ட்ரைனிங் மாதிரியே தான் இருக்கும். அட்டண்டன்ஸ் இருக்கும். ஃபேஸ் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுடைய அட்டண்டன்ஸை பதிவு பண்ணணும். 8:45 கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா 8:44க்கு நீங்கள் கிளாஸ்க்குள்ளே இருந்தாகணும். உங்களுக்கு ஒரு மென்டர் இருப்பார். அவர் தான் உங்களுக்கு கைட் பண்ணுவார். அவர்கிட்ட தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் எஸ்டிமேஷன் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச உடனே உங்களுடைய ஆக்சுவல் டைமை கேப்சர் பண்ணுவோம். ஃபுல் டே ட்ரைனிங் இருக்கும். பீரியாடிக்கலாக உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கப்படும். ஸ்டாண்டப் கால், டைம் ஷீட், வீக்லி ஸ்டேட்டஸ் எல்லாமே ஒரு கம்பெனியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்முடைய ட்ரைனிங் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ், கம்யூனிகேஷன் லேப் இருக்கும். உங்கள் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராக்டிசஸ் அங்கே கொடுக்கப்படும். பேசிக் டைப்ரைட்டிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அந்த எக்ஸசைஸும் இதில் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தா இந்த எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணலாம். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங் இருக்கும். எத்திக்கல் மற்றும் ஓரியன்டேஷன் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபுட்டு, இது ஃபுல் டே ட்ரைனிங்கிறதுனால எங்ககிட்ட கேன்டீன் இருக்குது. ஹைலி சப்சிடைஸ்டு ரேட்டில் நீங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வீட்டிலேருந்து நீங்கள் சாப்பாடை கொண்டு வந்தாலும் ஓகே, வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்டாலும் ஓகே. உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்கள் கேன்டீனை பயன்படுத்திக்கோங்க. ரெக்குவயர்மெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒர்க்கிங் லேப்டாப் இருக்கணும். ட்ரைனிங்காக மட்டுமே புதுசாக லேப்டாப் வாங்காதீங்க. யூஸ்டு லேப்டாப் இஸ் ஃபைன். எங்களுக்கு தேவையானதெல்லாம் குயிக் லேர்னர், ஹைலி டிசிப்ளின்டு கேண்டிடேட். இந்த முழு கோர்ஸும் 2 லொக்கேஷனில் இருக்கும். ஒன்று ஒர்க் ஃப்ரம் இன்ஸ்டியூட், அதாவது நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணணும். 2வது ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும். 50-50% பிரிஞ்சிருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போதும் அட்டண்டன்ஸ் மேண்டேட்ரி. லேர்னிங் ஹவர்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்லைனில் இருக்கணும். நம்முடைய கம்யூனிகேஷன் சேனல் டிஸ்கார்ட், அதில் உங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் வரும். ஆன்லைன் மீட்டிங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மென்டர் உங்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து மூவ் பண்ணி ஆஃபீஸ்க்கு மட்டுமே வர சொல்லவும் செய்யலாம். டிபெண்டிங் ஆன் சிச்சுவேஷன் அவர் அந்த முடிவை எடுப்பார். உங்களுக்கு நாங்கள் ஒரு மென்டரை அசைன் பண்ணுவோம். மென்டர் தான் ட்ரெயினர். அந்த மென்டர் தான் உங்களுடைய லேர்னிங்கை எனேபிள் பண்ணுவாங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபீட்பேக் தருவாங்க. இப்போ லேர்னிங் சைக்கிளை பார்க்கலாம். ஒரு சாப்டரை மென்டர் எடுத்து உங்களுக்கு டீச் பண்ணுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுதான் முதல்ல நடக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய ப்ராடக்டில் அந்த சாப்டருடைய வீடியோவை பார்ப்பீங்க. இப்போ ப்ராடக்ட் உள்ளே போகலாம். இந்த ஸ்க்ரீன் தான் நம்முடைய ப்ராடக்ட். இது நம்முடைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம்.
இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆக்சஸ் இருக்கும். ரியாக்ட் ஜேஎஸ் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறேன், அதில் ஜாவாஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க. 2 நண்பர்கள், ரொம்ப ஜாலியான பசங்க. ஒருத்தன் விஜய் ரசிகர், இன்னொருத்தன் அஜித் ரசிகர். 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ நோன் டு அன்னோன் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம், அதுலேருந்து தெரியாத டெக்னாலஜிக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஒரு நபர் பார்க்குறீங்க இல்லையா, அவர் தான் உங்களுடைய விர்ச்சுவல் அசிஸ்டண்ட். உங்களோட வீடியோ ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். அந்த ஸ்டூடெண்ட் உங்கள் சார்பாக பல கேள்விகளை கேட்பார். இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுடைய வீடியோ லேர்னிங்ஸ் இருக்கும். இந்த லேர்னிங் சைக்கிளில் அடுத்த பார்ட் ரீட். இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுடைய ரீட் டெக்ஸ்ட் பார்க்குறீங்க. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் மூலமாக கண்டிஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். பல இடங்களில் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ளோ சார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத பிக்டோரியலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். இது உங்களுடைய லேர்னிங்கை ஈஸியாக்கும். லேர்னிங் சைக்கிளில் அடுத்து குவிஸ். ப்ராடக்டில் இதுதான் குவிஸ் ஏரியா. மென்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதே சாப்டரை வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரீடில் படிச்சிருப்பீங்க. இந்த 3 விதமாக உங்களுக்கு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த குவிஸ் இருக்கும். மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணுவீங்க. அடுத்ததாக லேர்னிங் சைக்கிளில் இருக்கிறது டாஸ்க். அந்த சாப்டரில் குட்டி குட்டி டாஸ்க் இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்கும் 15 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சமாக 2 மணி நேரம் வரையில் ஆகும். இந்த டாஸ்கில் நீங்கள் கோடு தான் அடிப்பீங்க. சின்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கான கோடு, அதை அப்லோடும் பண்ணுவீங்க. லேர்னிங் சைக்கிளில் அடுத்த ஸ்டெப்பு ஃபிக்ஸ் இட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். இப்போ உங்களுக்கு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். டாஸ்க் பண்ணியிருப்பீங்க, குவிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஃபிக்ஸ் இட்டில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் பக்ஸோடு இருக்கும், அதாவது எரரோடு இருக்கும். அந்த எரரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுதான் மட்டும்தான் பக் ஃபிக்ஸிங் பண்ண முடியும். இது ஒரு நல்ல அனலிட்டிக்கல் ஸ்கில்லை உங்களுக்கு கொடுக்கும். லேர்னிங் சைக்கிளில் அடுத்ததாக ரிசர்ச். இந்த இடத்துல ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருவோம். அந்த டாபிக் மென்டர் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. வீடியோ, ரீடு, குவிஸ், டாஸ்க்கு, ஃபிக்ஸிட் எதுலேயுமே கவர் ஆகிருக்காது. கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு நியூ கான்செப்ட். இதை நீங்கள் படிச்சுட்டு இன்டர்நெட்டில் போய் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். சின்ன கான்செப்ட் தான் ரிசர்ச்சாக கொடுப்போம். உங்களுடைய செல்ஃப் லேர்னிங் ஸ்கில்லை இது இம்ப்ரூவ் பண்ணும். இந்த சைக்கிளில் நீங்கள் சப்சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக வருது கோடிங் சேலஞ்ச். ஒரு சாப்டருடைய முடிவில் கோடிங் சேலஞ்சஸ் இருக்கும். ஒவ்வொரு கோடிங் சேலஞ்சும் 4 மணி நேரத்திலேருந்து 2 நாள் அல்லது 3 நாள் வரையில் ஆகும். இந்த கோடிங் சேலஞ்சில் தான் உங்களுடைய கோடிங் எபிலிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோம். இந்த கோடிங் சேலஞ்சு முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் அடுத்த சாப்டருக்கு போக முடியும். சப்மிட் கோடில் அந்த ரிசல்ட்டை நீங்கள் மென்டருக்கு சப்மிட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு சாப்டர்லேயும் இந்த சைக்கிள் இருக்கும். இந்த சைக்கிளை கம்ப்ளீட்டாக முடித்த உடனே அடுத்த சாப்டருக்கு நீங்கள் போவீங்க. எலிஜிபிலிட்டி. எனி கிராஜுவேட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் திஸ் ப்ரோக்ராம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். எங்கள் சைட் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணுவோம். ஆன் கம்ப்ளீஷன், ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கப்படும். இந்த ப்ரோக்ராம் உங்களுடைய சாஃப்ட்வேர் கேரியருக்கு முதல் ஸ்டெப்பாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.